ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அட்மையர் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன், தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னனை பற்றி நான் சொல்லி ஆகணும். ரத்னனா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவை பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி, அண்ட் தெரியல, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்கு. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலயமா அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. Having faith in the story, எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேசுனேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுனேன், பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அமேசிங், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் மேஜிக். யூ ஹவ் ஜஸ்ட் ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு இமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிட்டீங்க வித் எவ்ரி நோட், and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29. Our DOP Madesh sir, after Ayodhi this is our second collaboration, and when I got to know sir kuda work panna poren, again oru comfort, oru understanding irundhathu. So I think team kulla irukumbodhu romba easy ah irukum work pandradhukku. So this team is like a family to me now. Oru work mari enakku thonra epovume. So I'm really happy iniki in the event pandrom, and innum nariya irukku. I really hope you guys like the world of 29, and naanga enna feel pannom idu create பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நான் பேசுகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அண்ட் ஸ்டோன் கார்த்திக் சுப்பராஜ் சார், மீன் சார்ல பிரதர், சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன் பைஸ் கார்த்தி இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அந்த உட 30 அது வேறு மாதிரி டைட்டிலாக இருந்திருக்கும், கொஞ்சம் வயசான டைட்டில் மாதிரி. ஸோ 29 ஒரு யூத் இருக்குது. ரைட்டு, பூவாக வச்சுருக்கீங்க, அது என்ன அர்த்தம் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், அந்த மாதிரி 29C பஸ்ஸில் அது அதிகமாக ட்ராவல் பண்ணுவார் விருவில், அந்த மாதிரி ஒரு கதையா அப்படின்னாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ ரத்னா ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார், அவரை பற்றி சொன்னால் நாளைக்குனால எங்களோட சீனியர் பேட்ச் அவர். ஸோ இது நாளைக்குள்ள முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாய்ப்பு கேட்டேன், பீஸாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும், என்னோடய ஃப்ளாட்டுக்கு மேலே தான் இருக்கார், அடிக்கடி லிஃப்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்படி நல்ல ஒரு சீனியர், நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதை அடுத்து ப்ரொடியூசர் மிஸ்டர் லோகேஷ் வந்து சரி இது சொல்லலை, அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. ஸோ லோகேஷ் வந்து மாநகரம் டைமில் வந்து நாங்களாம் அதே தான் சினிஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா மாதிரி அதே தான், இன்னும் 100 ரூபா, அதே 200 ரூபா இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அது.
ஸோ நானும் லோகேஷ், நித்திலன், அஸ்வத், ஸ்ரீகணேஷ், சந்துரு எல்லாருமே நான்லாம் ஒரே டீமாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து லோகேஷோட வளர்ச்சி சூப்பர். ஸோ கங்க்ராட்ஸ் அஸ் ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார். விழாவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் ஷாண்டோல்டன் எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு வச்சு கூட்டு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷாண்டோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ 10 வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தாரு, கதை எனக்கு தெரியாது, நான் ½ ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரௌட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வராது, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைன்னா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில். நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துல இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதமான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதமானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி. அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் உலகத்துக்கு தெரியும், இந்த வடிவேல் சொல்கிறார்ல, நானும் ரவுடிதான்ற மாதிரி, நான் தான்டா ப்ரொடியூசரு. சத்தியமாக சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர். இவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போது இவ்வளோ பெரிய நேம்ஸ் மேலே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போயிடுது. ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து இங்கே சந்தோஷமாக தான் சொல்கிறேன், வருத்தப்பட்டுலாம் சொல்லலை. ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னே சரி இவங்க சினிமாவில் வந்து ஒரு பேர் செட் பண்ணுறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சான் கார்த்திக்.
அவ்வளோதான். மச்சான் கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சான் கார்த்தி யாரு? கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன் பீட்சாலேருந்து. நானும் கார்த்திக்கும் வி கோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி வி ஹவ் லாங் வே டு கோ. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னன்னா, ஓகே ஃபஸ்ட்டு மேலமான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரும். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம், படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணால் கண்ணன் சார் வந்திருக்காரு. சார், ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடிச்ச உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ள நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே, அடுத்தது என்ன? 30 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன் விஜய் சேதுபதியோட. ஓகே, அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஓகே, இப்பயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்கன்னு. எல்லாமே வேணாண்டா. ஓகே கார்த்தி, நம்மளே பண்ணிடுவோம், 100 கோடி ஜீரோடா டபுள்-எக்ஸ். இப்பயா இல்லை. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dலேருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்பயாவது நான் ப்ரொடியூசர். காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வர போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த இந்த ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை அது பார்க்காதோ வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவனை கூட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போ சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தனம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம்.